ஹலோ ஆல், வெல்கம் பேக். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம சிந்துவெளி நாகரிகத்தோட கண்டினியூட்டி வந்து பார்க்க போகிறோம். அதாவது எந்த ஸ்டாண்டர்ட் அப்படின்னா, ஏற்கனவே வந்து 6th உங்களுக்கு ஃபுல்லாக வந்து டிஎன் புக்ஸோட பிடிஎஃப்பும் போட்டாச்சு, ஹேண்ட் ரிட்டன் பிடிஎஃப்ஸும் கொடுத்தாச்சு. அதே போல் 9th கொடுத்துட்டோம். 9th வந்து ஹேண்ட் ரிட்டன் பிடிஎஃப் உங்களுக்கு கொடுத்தாச்சு. இப்போ வந்து 11th ஸ்டாண்டர்ட், அதாவது 11th ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய கவர் ஆகக்கூடிய சிந்துவெளி நாகரிகத்தை இன்றைக்கி நம்ம கவர் பண்ண போகிறோம். இதோட ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியல்ஸ், அதாவது 11th and 12th ஹிஸ்ட்ரி, அதோட ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியல்ஸாக உங்களுக்கு வீடியோவும் போஸ்ட் பண்ணுவோம், அதே போல் பிடிஎஃபாகவும் நாங்கள் உங்களுக்கு மெயில் பண்ணுறோம். இப்போது இந்த 11th வந்து சிந்துவெளி நாகரிகத்தை பார்ப்போம். இது எல்லாமே 6th அண்ட் இதுக்கு முன்னாடி பார்த்தா 9th ஓரளவு கவர் ஆயிரும் உங்களுக்கு 11th. நீங்கள் வந்து இந்த இந்த இயராக இருக்கட்டும், இல்லை இந்த ஹிஸ்ட்ரியில் வரக்கூடிய பேராக இருக்கட்டும், இதெல்லாம் எப்படி இவ்வளோத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் கண்டினியூஸாக டெய்லி வந்து வீடியோஸை வந்து பார்க்கணும், அதாவது படிக்கணும். இப்போ நீங்கள் வந்து ஹேண்ட் ரிட்டன் ஹிண்ட்ஸ் வச்சுருந்தாலும் சரி, அது எல்லாமே ஒரு நாள் கூட விடாமல் எல்லா நாளுமே திருப்பி அதை வந்து நீங்கள் ரீகலெக்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். சும்மா ஒரு வாட்டியாவது, இன்றைக்கி ஒரு 10 நிமிஷம் பார்க்குறீங்க அப்படின்னா நாளைக்கு ஒரு 5 நிமிஷம் அதை திருப்பி பாருங்கள், அந்த 5 பேஜையும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து முடிச்சிருக்கீங்களோ, அதாவது இப்போ யூனிட் 4 சிந்துவெளி நாகரிகம் நான் வந்து 2 ஸ்டாண்டர்ட் முடிச்சிட்டேன் அப்படின்னா அதை அப்படியே விட்டுறாமல், அதை அப்படியே விட்டுட்டு நீங்கள் ஒரு 2 மாதம் கழிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மெமரியில் இருக்காது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரெகுலராக இன்றைக்கி அதை ஒரு அரை மணி நேரம் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு அதை ஒரு 20 மினிட்ஸ் பாருங்கள், அடுத்த டே வந்து ஒரு 10 மினிட்ஸ் பாருங்கள், அடுத்து ஒரு 5 மினிட்ஸ் பாருங்கள். அந்த மாதிரி டெய்லி வந்து அதை வந்து நீங்கள் ஒரு திருப்பி அந்த பேஜஸ், அந்த பேரை, முக்கியமான குறிப்புகளை நீங்கள் எடுத்து வச்சுருப்பீங்க இல்லையா, அதை மட்டும் நீங்கள் திருப்பி ரீகலெக்ட் பண்ணுங்கள். இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெமரியில் ரொம்ப நாளைக்கு அது வந்து இருக்கும், கண்டிப்பாக மறக்கவே மறக்காது. எக்ஸாம் வரைக்குமே உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ நீங்கள் திருப்பி அதை பார்க்கும்போது உங்களுக்கு இவ்வளோ தானா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஈஸினஸ் வந்து உங்களுக்கு வரும். ஸோ ஒரு பாடத்தை எடுத்ததுமே நம்ம கடினமாக படிக்கக்கூடாது, அது எந்த அளவுக்கு ஈஸி பண்ணி படிக்க முடியுமோ அதை படிக்கணும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சிந்துவெளி நாகரிகம் 11th வால்யூம் 1 ஹிஸ்ட்ரியில் வால்யூம் 1 லெசன் 1 கவர் ஆகுது. அதாவது பண்டைய இந்திய தொடக்கம் முதல் சிந்துவெளி நாகரிகம் வரை அப்படின்னு சொல்லி ஃபுல்லாகவே நம்மளுக்கு கவர் ஆகுது. நம்ம பார்க்க போகிறது சிந்துவெளி நாகரிகம் மட்டும்தான் பார்க்க போகிறோம். இந்த சிந்துவெளி நாகரிக மக்களுக்கு சான்றுகளாக எது கிடச்சிருக்கு அப்படின்னா, தொழில் துறைகளில் வந்து ஆய்வு செஞ்சு எதுலேருந்து நம்மளுக்கு எடுத்திருக்காங்க அப்படின்னா, விலங்குகளோட எலும்புகள், படிமங்கள், கற்கருவிகள், இதெல்லாமே நம்மளுக்கு ஒரு ப்ரூஃபாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட எழுத்து முறையும் வந்து நம்மளுக்கு இந்த சிந்துவெளி மக்கள் வந்து இங்கே இருந்ததற்கான ஒரு ப்ரூஃபாகவும் இருந்திருக்கு. ஆனால் இன்னி வரைக்கும் அந்த எழுத்து முறைகளுக்கான பொருட்களை வந்து நம்மளால், அதாவது அதோட மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி நம்மளால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அது மட்டும் இல்லாமல் கற்கால மக்கள் வந்து எதை 2 ஃபேக்டர்ஸாக வச்சு பயன்படுத்துனாங்க அப்படின்னா, ஒன்று சுற்றுச்சூழலையும், இன்னொன்று வந்து அதாவது மக்கள் மற்றும் சுற்றுச்சூழல், மக்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கும், இந்த 2க்கும் இருக்கக்கூடிய ஒரு உறவை வந்து நம்ம எப்படி வந்து புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, எது மூலியமாக நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, செடிகள் மூலியமாகவும் தாவரங்கள் மூலியமாகவும் இந்த மாதிரியான மக்கள் இந்த சூழ்நிலையில் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ஆராய்ச்சியாளர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அது எப்படிப்பா அந்த காலத்தில் வாழ்ந்த செடி விதையிலேருந்தெல்லாம் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, அதோட டிஎன்ஏக்கள், அதாவது அதோட விதைகளை வச்சோ இல்லை அதோட மகரந்தங்களை வச்சோ செடி மூலியமாகவும், விலங்குகள்னு எடுத்துக்கிட்டால் அதோட எலும்புகளிலிருந்து பிரிக்கப்பட்ட டிஎன்ஏவை வச்சு எந்த கால அளவு காலத்தில் இந்த மக்கள் வந்து வாழ்ந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ப்ரூஃப் எல்லாமே நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். இதை தான் வந்து இந்த முறையை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், மரபணு ஆய்வு முறை. அதாவது டிஎன்ஏ வச்சு எலும்புகளை இருந்து டிஎன்ஏக்களை பிரித்து அந்த மரபணுக்களை ஆராய்ச்சி செய்து அந்த எந்த காலத்தை வந்து முற்பட்டதாக இருக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே 6th பார்த்தோம், இது வந்து C14 கார்பன் அளக்கும் முறை அப்படின்னு பார்த்தோம். அதாவது C14 அப்படிங்கிறது கார்பன் முறை, அது வந்து வயது கணிக்கும் முறை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதாவது செடிகளோட இல்லை மரங்களோட அந்த கார்பன்கள், அதாவது மண்ணில் புதைந்து கிடைக்கிற கார்பன்களை வச்சு அதோட கால அளவு என்ன, இந்த மரம் வந்து எந்த காலத்துக்கட்டத்தில் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு வயது கணிப்பு முறை. அதே போல் விலங்குகளை வச்சு இந்த வயது கணிப்பு முறை வந்து இது எல்லாமே வந்து சிந்துவெளி மக்கள் இருந்ததுக்கான ஒரு எவிடன்ஸாக வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்பொழுது வரலாற்றுக்கு முந்தைய காலகட்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எழுத்துக்கள்லாம் தோன்றதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டம் தான் நம்ம வந்து வரலாற்றுக்கு முந்தைய காலகட்டம்னு சொல்லுவோம். இது வந்து புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்டான கொஷின். இந்த வரலாற்றுக்கு முந்தைய காலகட்டத்தை நம்ம வந்து என்னென்னு சொல்லலாம், கற்காலம். அப்போ கற்காலங்களில் 2 ஃபேக்ட் நம்மளுக்கு தெரிய வருது. கற்காலங்களில் எழுத்து முறைகள், அதாவது வாய்மொழி மட்டும்தான் இருந்துச்சு, எழுதப்படாத மொழிகள் இல்லை அங்கே, அதாவது அது எழுத்து முறை வந்து அங்கே இல்லை அப்படிங்கிறது ஒன்று தெரிய வருது. இது வந்து இந்த கற்காலத்தை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா வரலாற்றுக்கு முந்தைய காலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்து சிந்துவெளி நாகரிகம். இந்தியாவில் முதற்கட்ட நகரமயமாக்கத்தின் சின்னம் அப்படின்னு நம்ம எதை சொல்கிறோன்னா, சிந்துவெளி நாகரிகத்தை தான். அதை வந்து நகரமயமாக்குதலின் சின்னம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த நகரமயமாக்குதல், அதாவது இந்த சிந்துவெளி வந்து எந்த ஏரியாவில் கவர் ஆகியிருந்திருக்கு அப்படின்னா, வடமேற்கு பகுதிகளில் பாகிஸ்தான்லேயும்
திபெத்தியன் இந்திய பாகிஸ்தான் பகுதியில் இந்த மக்கள் வந்து பரவி இருந்திருக்காங்க. அதாவது 3000 கால அளவில் வந்து அதற்கு முன்னாடி வந்து இந்த நாகரிகம் வந்து தோன்றியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நாகரிகம் வந்து முதல்ல அதாவது இந்த சிந்துவெளி நாகரிகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் இடம் வந்து ஹரப்பா. அதனால் வந்து இந்த நாகரிகத்தை நம்ம ஹரப்பா நாகரிகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ஹரப்பா நாகரிகத்தில் வந்து 3 காலகட்டங்களாக பிரிக்கிறாங்க. அதாவது 3 படிநிலை கிடைக்கிறாங்க. ஒன்று வந்து தொடக்க கால ஹரப்பா, அது 3000லேருந்து 2600 வரைக்கும். முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா 2600 1900 இருக்கும். பிற்கால ஹரப்பா வந்து 1900லேருந்து 1700 வரைக்கும் அப்படின்னு சொல்லி 3 படிநிலைகளாக இந்த கற்காலத்தை வந்து பிரிக்கிறாங்க. இந்த ஹரப்பாவுக்கு முதல்ல வருகை தந்தவர் யார் அப்படின்னா 1826 வந்து சார்லஸ் மேசன் அப்படிங்கிறவர் வருகை தந்திருக்காரு. 1931 அம்ரி அப்படிங்கிற ஹரப்பாவில் இருக்கக்கூடிய அம்ரி அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு வந்து அலெக்சாண்டர் பிரான்சிஸ் அப்படிங்கிறவர் வருகை தந்திருக்காரு. இவங்க வந்து எதுக்காக வந்து அடுத்தது வந்து ராகூர்லேருந்து முல்தானுக்கு ரயில் பாதை அமைப்பதற்காக இப்பகுதியில் வந்து அவங்கெல்லாம் வந்து வருகை தந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கான சான்றுகள் வந்து. அதுக்கு அடுத்ததாக இந்தியா தொல்லியல் அதாவது ஏஎஸ்ஐயோட அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அவர் யார் அப்படின்னா ஏற்கனவே நம்ம வந்து 6ல் பார்த்துருக்கோம். தொல்லியல் அளவீட்டு துறையின் முதல் அளவையாளர் வந்து அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். இந்த அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் வந்து எந்தெந்த வருடங்களில் ஹரப்பா அதாவது இந்தியா வந்து பார்வையிட்டிருக்கார் அப்படின்னா 1853 56 75 இது 3லேயுமே ஹரப்பாவை வந்து அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் வந்து பார்வையிட்டிருக்கார். பார்வையிட்டது மட்டும்தான் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். அங்கே ஹரப்பாவில் ஆய்வு நடத்துறதுக்கு காரணமாக இருந்தவர் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சர் ஜான் மார்ஷல் தான் வந்து ஆய்வு நடத்துறதுக்கு மிக முக்கிய காரணமாக இருந்தது. அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம்க்கு அடுத்தபடியாக ஹரப்பாவில் 1940 வந்து REM வீலர் அப்படிங்கிறவர் அகலாய்வு நடத்துறதுக்கு மிக சிறந்த காரணமாக விளங்கியிருக்கார். இந்த ஆய்வுகள் மூலிமா தெரிய வந்தது என்னென்னா சிந்துவெளி மக்கள் வந்து சுமார் 1.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர் அளவுக்கு பரப்பளவில் வந்து இவங்களோட அந்த ஏரியா வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருந்திருக்கு. அப்போது இந்தியாலையும் பாகிஸ்தான்லேயும் சரி அவங்க 1.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் வாழ்ந்து வந்திருக்காங்க. ஹரப்பாவோட தொடக்க நிலை வந்து நம்ம எதை பற்றி சொல்லலாம் அப்படின்னா தொடக்க நிலை வந்து கிராமங்கள் மற்றும் அதோட ஊர்களோட வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். முதல்ல ஆரம்பமானதே கிராமங்கள் தான் ஆரம்பமாச்சு. அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஊர்கள் வந்து தொடங்குச்சு. இது வந்து ஹரப்பாவோட தொடக்க நிலை அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து அதோட முதிர்ந்த நிலை, ஹரப்பாவோட முதிர்ந்த நிலை அப்படின்னு நம்ம சொல்கிறது வந்து திட்டமிடப்பட்ட நகரங்களை வந்து நம்ம சொல்லலாம். அது என்ன மாதிரியான திட்டமிடப்பட்ட நகரங்கள் அப்படின்னா ஹரப்பா அப்படின்னாலே அது வந்து ஒரு திட்டமிடப்பட்ட நகரம். எந்தெந்த இடங்கள் அப்படின்னா ஹரப்பா ஒன்று, இப்போ இருக்கக்கூடிய பஞ்சாப் பாகிஸ்தானில் இருக்குது, மொகஞ்சதாரோ சிந்து பாகிஸ்தானில் இருக்குது, அண்ட் டோலவீரா, சுட்கோட்டா, அதுக்கப்புறம் பனவாலி, ராகி கர்கி, இது எல்லாமே வந்து திட்டமிடப்பட்ட நகரங்கள்னு சொல்லி சான்றுகள் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அடுத்து இதில் வரக்கூடிய அந்த வேளாண்மையாக இருக்கட்டும், இல்லை வந்து அந்த கிரேட் பாத்தாக இருக்கட்டும், பெருங்குளமாக இருக்கட்டும், கழிவுநீர் அந்த போக்கு அது எல்லாமே இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம ஏற்கனவே 6ல் பார்த்தே அதே டீட்டெயில்ஸ் தான் வந்து 11லேயும் கொடுத்துருக்காங்க. அதை தவிர இதில் என்ன மாதிரியான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்கோ அதை மட்டும் இந்த 11ல் நம்ம கவர் பண்ணுறோம். மீதி இருக்கக்கூடியது எல்லா பாயிண்ட்ஸுமே உங்களுக்கு 6 and 9th கவர் ஆயிடுது. அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு புரியும். அதுக்கடுத்து அவங்க என்னென்ன மாதிரியான விலங்குகளை வந்து பதப்படுத்தினாங்க, அதாவது வீட்டிலையும் வளர்த்தாங்க, அப்புறம் கைவினை பொருட்கள் எந்தெந்த மாதிரியான தயாரிப்புகள் இருந்துச்சு, அவங்களோட வேளாண்மை எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் சங்கை வச்சு அவங்க என்னென்ன சங்கு வந்து அதிகமாக எந்தெந்த இடங்களில் கிடச்சிச்சு அப்படின்னா பாலக்கோட்லேயும் நாகேஸ்வர் அப்படிங்கிற பகுதிகளிலையும் சங்கு அதிகமாக கிடச்சிச்சு. அந்த சங்கை வச்சு அவங்க வந்து வளையல்கள் வந்து அந்த மாதிரி கைவினை பொருட்கள் வளையல்கள் ஆபரணங்கள் இதெல்லாம் செஞ்சாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதே போல் வைடூரியம் வந்து ஷார்டிகை அப்படிங்கிற இடத்துலையும் கார்னிலியன் இந்த மணி வந்து இந்த சிவப்பு மணி பார்த்தோம் இல்லையா, அதாவது இந்த தங்கத்தால் செஞ்ச ஆபரணங்களுக்குள்ளே பதிக்கக்கூடிய அந்த சிவப்பு கற்களை வந்து நம்ம கார்னிலியன் அப்படின்னு ஏற்கனவே பார்த்தோம். அது வந்து எந்த இடத்துல அதிகமாக கிடச்சிச்சு அப்படின்னா லோத்தல் அப்படிங்கிற பகுதியில் அதிகமாக கிடச்சிச்சு. அடுத்து ஸ்டீடைட் அப்படிங்கிற அந்த கனிமமும் வந்து நம்மளுக்கு தெற்கு ராஜஸ்தானில் கிடச்சிச்சு. செம்பு வந்து ராஜஸ்தான் ஓமனில் கிடச்சிருக்கு. அடுத்து வந்து மரப்பாண்டங்களை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். நல்லா சூடு பண்ண மண்களை தான் வந்து அவங்க வந்து அந்த பானைகளை செய்கிறதுக்கு இது பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் அது செந்நிறத்தில் இருந்துச்சு. அந்த ஓவியங்கள் வந்து கருப்பு நிறங்களில் வந்து செதுக்கியிருந்தாங்க. அதில் இருக்கக்கூடிய அந்த வடிவங்கள் எல்லாமே விலங்குகளாக இருக்கட்டும், இல்லை வந்து பறவைகளோட வடிவங்கள், மீன் செதில்களோட வடிவங்கள், அப்புறம் வந்து ஒன்றை வெட்டிக்கொள்ளும் வடிவங்கள், அந்த மாதிரியான வடிவங்களில் தான் வந்து அவங்க வந்து செஞ்சாங்க அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்த ரோட்டரி சர்ட் அப்படிங்கிறதுக்கான பதிவும் ஏற்கனவே போட்டாச்சு. ரோட்டரி சர்ட் அப்படிங்கிறது ஒரு வகையான ஒரு கல். அந்த கல் என்ன கல் அப்படின்னா சிலிக்கான் கல். அந்த கற்களை பயன்படுத்தி அவங்க கூர்மையான ஆயுதங்களை வந்து செய்கிறதுக்கு பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம். அடுத்து ஹரப்பா மக்களோட துணிகளும் அணிகள்னு பார்த்தா அவங்க வந்து பட்டு துணியை உபயோகிச்சிருக்காங்க, பருத்தி துணிகளை உபயோகிச்சிருக்காங்க.
அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கப்பட்ட 2 சிலையும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஒன்று வந்து மதகுரு சிலை, இன்னொன்று வந்து நடனமாடும் பெண் சிலை. அதுலேருந்து தெரிய வருது என்னென்னா அவங்க வந்து எந்த மதங்கள் வந்து அங்கே பெரும்பாலும் இல்லை. அப்போ எதை வந்து அவங்க கடவுளாக வழிபட்டாங்க அப்படின்னா ஒன்று இயற்கை, இன்னொன்று வந்து பெண்கள். இந்த இயற்கைக்கு வந்து அவங்க வந்து அரச மரத்தை வழிபட்டிருக்காங்க. அண்ட் பெண்கள் சிலை வந்து அதிகமாக கண்டுபிடிச்சனால பெண்களை வந்து அவங்க தெய்வமாக வணங்கியிருக்கிறதுக்கான சான்று நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அடுத்த இந்த வணிக பரிவர்த்தனையில் பார்க்கும்போது இவங்க வாணிபம் வந்து யார் கூட அதிகமாக செஞ்சுருக்காங்க அப்படின்னா மெசபொட்டோமியர்களோட தான் வாணிபம் வந்து அதிகமாக மேற்கொண்டிருக்காங்க. அதுக்கான அந்த முத்திரைகளில் வந்து செபு அப்படிங்கிற அந்த காளை மாட்டோட வடிவத்தை வந்து பொறிச்சு அந்த முத்திரைகளில் வந்து வாணிபம் செஞ்சுருக்காங்க. அது வந்து ஈரான், ஈராக், பக்ரைன், சுமேரியா, ஓமன் அப்படிங்கிற பகுதிகளில் அந்த ஹரப்பா மக்களோட முத்திரைகள் வந்து இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிற தகவல் நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட அந்த முத்திரைகளில் மெலுகா அப்படிங்கிற சொல்லும் வந்து இடம்பெற்றிருக்கு. மெலுகா அப்படிங்கிறது வந்து சிந்துவெளி நாகரிகத்துக்கு ஒரு பகுதி. ஸோ அதனால் இது கண்டிப்பாக சிந்துவெளியை சேர்ந்தது தான் அப்படிங்கிறதான ஆதாரம் நம்மளுக்கு தெளிவாக தெரியும். அடுத்து ஏற்கனவே அளவீடுகளை பற்றி பார்த்தாச்சு. அந்த அளவீடுகள் வந்து எடைக்கருவிகளும் அளவீடுகளும் எப்பயுமே தரப்படுத்தப்பட்ட அளவீடுகளை ஹரப்பா மக்கள் வந்து பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது எந்த மாதிரியான அளவீடுகள் அப்படின்னா ஏற்கனவே அவங்களுக்கு வந்து பைனரி சிஸ்டம் வந்து தெரிஞ்சிருந்துச்சு. அதாவது நம்பர்ஸை வந்து இரட்டிப்பு முறையில் பெருக்கிறதுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. 1, 2, 4, 8 இதே போல் 16, 32 அப்படின்னு இரட்டிப்பு முறையிலையும் அதே போல் அவங்களோட அளவீடு வந்து எவ்வளோ கிராம் கொண்டதாக இருந்துச்சு அப்படின்னா 13.63 கிராம் கொண்டதாக இருந்துச்சு. அது இப்போ இன்றைய அளவீட்டில் வந்து அதுதான் வந்து அவங்களோட பெரிய அளவீடாக இருந்துச்சு. எத்தனை கிராம் கொண்ட அளவீடுகள் அவங்க வச்சுருந்தாங்க? 13.63 கிராம் கொண்டத்தக்க அளவீடுகளுக்கான அந்த இதுகளை தான் அவங்க வச்சுருந்தாங்க. 1 இன்ச் அவங்களோட அளவீட்டில் படி 1 இன்ச்சுக்கு எவ்வளோ சென்டிமீட்டர் அப்படின்னா 1.75 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஹரப்பா மக்கள் பயன்படுத்தின அளவீடில் 1 இன்ச்சுக்கு 1.75 சென்டிமீட்டராக அவங்க வந்து அளவீடுகளை மேற்கொண்டிருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த இரும எண்முறை பைனரி சிஸ்டம் அப்படின்னு சொன்னாலே 1, 2, 4, 8 அப்படிங்கிற இரட்டிப்பு முறையும் அதே போல் அந்த இரும எண்முறையும் அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருந்தது. அடுத்து ஹரப்பா மக்களோட எழுத்துக்கள் வந்து அதிக அளவில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதாவது அவங்க உபயோகித்த அந்த செதுக்குன அந்த வடிவங்கள் நம்மளுக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அந்த எழுத்து வடிவம் நம்மளுக்கு தெரியுது. அந்த எழுத்து வடிவத்தோட பொருட்கள் இன்றைய அளவுக்கு நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. ஸோ எத்தனைனா ஒரு 5000க்கு மேற்பட்ட எழுத்து தொடர்கள் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதில் இருக்க அந்த ஒரு லைனில் இருக்கிற குறைஞ்சபட்சம் எழுத்துக்கள்னு பார்த்தா 5க்கு மேற்பட்ட எழுத்துக்கள் அந்த லைனில் இருக்காது. இது வரைக்கும் கண்டுபிடிச்ச அந்த எழுத்துக்கள்லையே ஒரே ஒரு வரிசையில் மட்டும் 26 குறியீடுகளை கொண்ட அதிகபட்சமடியான எழுத்துக்கள் வந்து இருக்குது. இன்னுமே அதுக்கான பொருட்கள் நம்மளுக்கு தெரியல. அந்த பொருட்கள் கண்டுபிடிச்சாதான் ஹரப்பர்களோட முழு வாழ்க்கை வரலாறு நம்மளுக்கு தெரிய வரும் அப்படின்னு ஆய்வாளர்கள் நம்மளுக்கு தகவல் தெரிவிக்கிறாங்க. இவங்க நிறைய பொழுதுபோக்குகளையும் கைவினைப் பொருட்களையும் செஞ்சுருக்காங்க அப்படின்னு ஏற்கனவே நம்ம பார்த்தோம். அந்த கைவினைப் பொருட்களுக்கு தான் சிலை நம்மளுக்கு ஆதாரங்களாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பொழுதுபோக்குக்கு பார்த்தோன்னா பொம்மைகள், வண்டிகள், அப்புறம் வந்து பம்பரங்கள், சக்கரம், கிளுகிளுப்பு இந்த மாதிரி போன்ற தாயக்காய்கள் இதெல்லாமே வந்து அந்த காலத்திலேயே, அதாவது ஹரப்பர்கள் இருந்த காலத்திலேயே நம்மளுக்கு வந்து பொழுதுபோக்கு அவங்க வந்து அதை உபயோகிச்சிருக்காங்க. இந்த ஹரப்பர்கள் பார்த்தோன்னா இறந்த மக்களை வந்து, அதாவது அவங்களோட நம்பிக்கை என்னென்னா புதைக்கவும் செஞ்சுருக்காங்க, அதே போல் எரிக்கவும் செஞ்சுருக்காங்க. புதைப்பதற்கான ப்ரூஃப் வந்து நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா மதுமக்கள் தாலி. அப்போ அதில் அவங்களோட ஒரு சில உடைகளாக இருக்கட்டும், ஆபரணங்களாக இருக்கட்டும், அவங்க பயன்படுத்தின பொருட்கள் எல்லாம் அதோட வச்சு அந்த 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 இறந்த உடலையும் அதோட வச்சு அவங்க வந்து புதைச்சிருக்காங்க. அதுதான் நம்மளுக்கு கண்டெடுக்கப்பட்ட முதுமக்கள் தாலின்னு நம்ம சொல்கிறோம். இந்த நாகரிகத்தை உருவாக்கியவர்கள், அதாவது இந்த நாகரிகத்தை தொடர்ந்து தான் நம்மளோட இந்திய பண்பாடு உருவாகுச்சு. இந்த நாகரிகம் அப்படியே அழியப்படலை. இந்த நாகரிகத்தோட ஒரு அடுத்த ஃபார்ம் அப்படின்னு நம்ம சொல்கிறது எதுனா நம்மளோட இந்திய பண்பாடு. அப்போ இந்திய பண்பாட்டுக்கு எது முக்கிய புள்ளியாக இருந்திருக்கு அப்படின்னா இந்த ஹரப்ப நாகரிகம் ஒரு முக்கிய புள்ளியாக இருந்திருக்கு. இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்த ஹரப்பர்களோட எழுத்து முறைகள் வந்து நம்மளோட திராவிட மொழி குடும்பத்துக்கு ஒப்பிலக்கணமாக, அதாவது திராவிட மொழி குடும்பத்தை ஒத்தி இருக்க மாதிரியான கூறுகள் வந்து இருக்குது அப்படின்னு ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க அடுத்து எங்கெங்கெல்லாம் இடம் பெயர்ந்திருக்காங்க அப்படின்னா குஜராத், காஷ்மீர், கன்னியாகுமரி, அருணாச்சல் பிரதேசம் அப்படின்னு இந்தியாவில் பல இடங்களில் வந்து இவங்க குடிபெயர்ந்திருக்காங்க. அதுக்கான சான்றுகள் கிடச்சிருக்கு. தென்னிந்தியாவோட வடபகுதியான கர்நாடகா, ஆந்திரா இதில் எல்லாத்துலேயுமே புதிய கற்கால பண்பாடுகள் வந்து நம்மள இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். அதே போல் மேற்கு இந்தியாவில் தக்கான பகுதியில் நம்ம செம்புக்கால பண்பாடை கண்டெடுத்திருக்காங்க. அப்போ புதிய கற்கால பண்பாடுகள் அப்படின்னா மத்திய மற்றும் கிழக்கு இந்தியாவில் கண்டுபிடிச்சிருக்காங்க. வடக்கு காஷ்மீர்லேயும் கண்டுபிடிச்சிருக்காங்க. புதிய கற்கால பண்பாடுகள் வடக்கு மற்றும் மத்திய கிழக்கு இந்தியாவில் கண்டுபிடிச்சிருக்காங்க. மேற்கு இந்தியாவில் வந்து எந்த பண்பாடை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா செம்புக்கால பண்பாடை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க.
அடுத்து ஹரப்பர்களோட வீழ்ச்சி. இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி 1900 இருந்தே அதோட வீழ்ச்சி வந்து ஆரம்பிச்சிச்சு. அந்த வீழ்ச்சிக்கு காரணமாக எதை சொல்கிறோம் அப்படின்னா, அவங்க இன்னொரு இடத்துக்கு குடிபெயர்தல் வந்து ஒரு வீழ்ச்சி காரணமாக இருக்குது. அது எதுக்காக அந்த குடிபெயர்ந்திருக்காங்க அப்படின்னா, தங்களோட ஆடு மாடுகள் வளர்ப்புக்காகவும் உணவுக்காகவும் ஒவ்வொரு இடத்துக்கு தேடி போகும்போது அவங்க அப்படியே அந்த இடப்பெயர்தல் நடந்து அது ஒரு ஃபேக்டராக இருக்குது. இன்னொன்று வந்து நேச்சுரல் கலாமிட்டின்னு சொல்லக்கூடிய இயற்கை சீற்றங்கள் வந்து காரணமாக இருந்திருக்கு. இன்னொன்று ஆற்று வெள்ளப்பெருக்கு காரணமாக இருந்திருக்கலாம். அது மட்டுமின்றி இப்போ நம்ம வந்து இந்த நகரம், அதாவது ஹரப்பா வந்து நம்ம ஒரு நல்ல வெல் பிளான்டு ஸ்டேட்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களோட கைவினை தொழில்களாக இருக்கட்டும், இல்லை மத நம்பிக்கையாக இருக்கட்டும், இல்லை அவங்களோட நகரங்களாக இருக்கட்டும், இல்லை மக்களுக்கு பொது இடங்கள் அமைப்பு, அதாவது கிரேட் பாத்தாக இருக்கட்டும், இல்லை வந்து கிரைன் சிஸ்டம்ஸாக இருக்கட்டும், அவங்களோட விவசாய முறையாக இருக்கட்டும், எல்லாமே அடுத்து வரக்கூடிய ஒரு நகரமயமாக்குதல். அதாவது இதுவே நம்ம நகரம்னு சொல்கிறோம். அடுத்து நம்ம நாட்டோட பண்பாட்டிற்கு இவங்க வந்து ஒரு வழி அமைத்ததாக இருக்காங்க. இப்போ இதை வந்து எந்த பீரியட், அதாவது நம்ம முந்தைய ஹரப்பா பார்த்தோம், முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா பார்த்தோம் இல்லையா, இந்த மாதிரி பிரித்த காலகட்டத்தில் இந்த ஹரப்பர்களோட அதாவது ரொம்ப பெஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னு நம்ம பார்த்தது இந்த முதிர்ச்சி அடைந்த ஹரப்பர்கள் தான் வந்து எல்லாத்துலேயுமே சிறந்து விளங்கியவர்களாக இருந்திருக்காங்க. ஆரம்ப காலகட்டத்தில் அவங்க அப்போ தான் கற்றுக்கிட்டு இறங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போது அவங்களோட எல்லா வீடுகளாக இருக்கட்டும், தெருக்களாக இருக்கட்டும், இல்லை வந்து கழிவறைகளாக இருக்கட்டும், இல்லை வந்து கிரேட் பாத்தாக இருக்கட்டும், இது எல்லாமே சீரும் சிறப்புமாக ஆட்சி முறை எல்லாமே ரொம்ப வெல் டெவலப்டு ஸ்டேட்டில் இருந்தது வந்து முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா. அப்போ நம்ம முதிர்ச்சி அடைந்த ஹரப்பாவில் இருந்தால் நிறைய சான்றுகள், ப்ரூஃப்கள், அந்த ஆதாரங்கள் எல்லாமே வந்து ஆராய்ச்சியாளர்களுக்கு கிடைச்சிது. 1900 அவர்களோட வீழ்ச்சி தொடங்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் ஹரப்பர்கள் அந்த நாகரிகம், அதாவது சிந்துவெளி நாகரிகம் குறைய ஆரம்பிச்சிச்சு, வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சிச்சு. இதோட 11th சிந்துவெளி வந்து முடியுது. அடுத்து வந்து 12th எத்திக்ஸில் வந்து கவர் ஆகக்கூடிய சிந்துவெளி அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுவோம். அதில் இன்னும் கொஞ்சம் ஹரப்பர்கள் பற்றின அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் டீட்டெயிலாக உங்களுக்கு இருக்கும். இந்த 11th 12th உங்களுக்கு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வச்சும் நாங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ட்ரை பண்ணுவோம். உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோ கம்ஃபர்டபுளாக இருக்குது, எது வந்து உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் உங்களுக்கு இங்கிலீஷில் வேணுமா, இல்லை வந்து பைலிங்குவலாக இப்படி இருந்தாலே ஓகேவா அப்படிங்கிற கமெண்ட்ஸும் நீங்கள் தெளிவாக கொடுக்கலாம். நீங்கள் வந்து ஜிஎஸ்சில் கண்டிப்பாக மார்க்ஸ் வந்து அதிகமாக எடுக்கணும் அப்படின்னு விரும்புனீங்க அப்படின்னா, மறக்காமல் இருக்கணும், இல்லை வந்து நான் வந்து ஹை ஸ்கோர் பண்ணணும் ஜிஎஸ்சில் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெய்லி ஜிஎஸ் வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு எல்லாருக்குமே டெய்லி ஒர்க் இருக்கும். அந்த ஒர்க்கை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ தவிர்த்துட்டு, அதாவது தவிர்க்க முடியாது, சில தவிர்க்க முடியாத வேலைகளும் நம்மளுக்கு இருக்கும் இல்லையா, அப்போது எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து அந்த ஒர்க்கோடு சேர்த்து இந்த படிப்பையும் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இப்போது ஹோம் மேக்கராக இருந்தீங்கன்னா நீங்கள் சமைக்கும் போது இந்த மாதிரியான ஒரு வீடியோஸை நீங்கள் வந்து ப்ளே பண்ணிவிட்டு நீங்கள் அதில் காதில் கேட்டுகிட்டே உங்கள் வேலையை செய்யலாம். ஸோ இந்த மாதிரி 2 வேலையை ஒரே நேரத்தில் நம்ம செய்யலாம். அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக நம்ம பிரைனில் வந்து இந்த மாதிரியான அந்த வார்த்தைகள் வந்து நம்ம மூளையில் வந்து ஏற தொடங்கும். அப்போது இந்த மாதிரியான டைமில் வந்து நம்ம வந்து படித்த மாதிரியும் இருக்கும். அதே போல் இந்த மாதிரியான வீடியோக்கள்லாம் நீங்கள் வந்து டெய்லி ஒவ்வொன்றா நீங்கள் கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகும். அதை பார்த்துட்டு அதை கேட்க செஞ்சுட்டு அடுத்தது உங்கள் கண் வழியாக அந்த எழுத்துக்களை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக ஈஸியாக மறக்காமல் இருக்கிறதுக்கான ஒரு ஈஸி வழிமுறையாக இருக்கும். எக்ஸாம் ப்ரூவ் பண்ணுற எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமான ஆல் தி பெஸ்ட். நம்ம சேனலில் இந்த போல் இன்னும் ஜிஎஸ்க்கான நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்லோட் ஆகும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள், ரெகுலராக வீடியோஸை பாருங்கள், ரெகுலராக கேளுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.